ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக சில கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அந்த கண்டெய்னர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. க்ளீன் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்க பொருள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் வைக்கலான்னு சொல்லி வெயிலில் வச்சுட்டேன். எல்லோரும் காஞ்சிடும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுவேன். அந்த லிக்விட் என்ன அப்படின்னா விம் ஜெல் வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் போட்டுக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி அந்த ஸ்ப்ரே பாட்டில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிடும். இது நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வெளியே வாஷ் பண்ணி வச்சுருந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே மைக்ரோ ஃபைபர் ஸ்பாஞ்ச் வச்சு எல்லாத்தையும் இன்னொரு டைம் தொடச்சி எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக எல்லா வெஜிடபிள்ஸும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 1 வீக் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோ எடுத்து 1 வீக் ஆகுது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே 1 வீக் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் என்னோடய ஃபேவரட் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் லிட் உள்ள கண்டெய்னர் தான். இதில் வந்து பார்ட்டிஷன் இருக்கும். ஸோ நம்ம 2 வெஜிடபிள்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, லெமன் இது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் கூட. இப்போ ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்துட்டு நம்ம குக் பண்ணால் மீதி இருக்கிறது அந்த லெஃப்ட் ஓவர் எல்லாம் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் விட்டுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா பால், ஏடு, தயிர் இதெல்லாம் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்கிறதுனால எக் ட்ரேவும் வச்சுட்டேன். அதுலேயே செகண்ட் ரேக்கில் வந்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ். தேர்டில் வந்து மாவு கொஞ்சம் இருந்துச்சு. அந்த மாவு, இஞ்சி, பச்சை மிளகாய் அதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ பெருசாக இருக்குது இல்லைங்களா வெஜிடபிள்ஸ், புடலங்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து ஒரு கவரில் போட்டு வெஜிடபிள் பேஸ்கெட்டில் வச்சுட்டேன். அதுலேயே புதினா, கொத்தமல்லி அதையும் வந்து பாக்ஸஸில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சைட் டோர் வந்து நிறைய பொருள்லாம் இல்லை, ரொம்ப பேசிக்கானது சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், மயோனஸ் இதெல்லாம் தான் வந்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரிட்ஜ் டோர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய பூஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இந்த சில்வர் பாக்ஸில் பால், ஏடு வச்சுருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.